ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வச்சு நம்ம என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்ளிகேஷன். அந்த பெரிய பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன். பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு நடக்குது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் செக்யூராக நடக்கணும். ஸோ செக்யூரிட்டி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட். டிரான்சாக்ஷன் வந்து செக்யூராக நடக்கணும்னா லைக் அந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட். ஸோ மெசேஜிங் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வந்து மெசேஜிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெசேஜிங் சிஸ்டம் இஸ் சிங்க்ரோனஸாக நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா நம்ம போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் விட்ரா பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் அது கிடையாது. அதை சுற்றி மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் லாஜிக் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு என்டர்பிரைஸ் கிரேடட் அப்ளிகேஷன். அந்த என்டர்பிரைஸ் கிரேடட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்குது. நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கை விட்டு வெளியில் போகணும் அப்படின்றது மோஸ்ட்லி வராது. ஏன்னா எல்லாமே அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குள்ளேயே இருக்குது. பட் நீங்கள் மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குள்ளே அந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃப்ரேம்வொர்க்ஸ்கோடு கனெக்ட் பண்ணலாம். பட் ஸ்ப்ரிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கேன் ஈஸிலி இன்டகிரேட் வித் அதர் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ், தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. மற்ற ஃப்ரேம்வொர்க்கும் லைப்ரரியோட இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎம், சிஆர்எம் அண்ட் இஆர்பி இதெல்லாம் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் டு டினோட் என்டர்பிரைஸ் கிரேடட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த என்டர்பிரைஸ் கிரேடட் அப்ளிகேஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். பட் அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம். பட் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ஜாவா லாங்குவேஜை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தவிர்த்து நீங்கள் க்ரூவி அப்படின்ற ஜேவிஎம் பேஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம். இல்லைனா கோட்லின் அப்படின்ற ஒரு ஜேவிஎம் பேஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம். ஜாவா மட்டும் சப்போர்ட்டிவ் கிடையாது. க்ரூவி அண்ட் கோட்லின் இந்த ரெண்டு ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ், ஜேவிஎம் பேஸ் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜஸும் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் சப்போர்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் ஆன் அ ஹோல் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து ஒரு ரன் டைம் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு எப்படி ஜேஆர்இ இருக்கோ, ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் ரன் டைம் என்வாயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓவரால் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் ரன் டைம் என்வாயர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த கோர் கண்டெய்னர். நீங்கள் பேஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா கோர் கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது. அந்த கோர் கண்டெய்னர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ், என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் லைப்ரரி, கோர் லைப்ரரி, கான்டெக்ஸ்ட் லைப்ரரி, ஸ்பெல், ஸ்ப்ரிங் எக்ஸ்பிரஷன் லைப்ரரி, இதெல்லாம் கம்பைண்டாக அந்த கோர் கண்டெய்னர் லேயரில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேயர் அப்படி இருக்குது. அந்த டெஸ்ட் லேயர், அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட டெஸ்ட் லேயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்ரோச்சஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு ஜேயூனிட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் குவிக்காக ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட இன்டகிரேட் பண்ணி அதை டிஃபைன் பண்ண முடியும். அந்த கோர் கண்டெய்னருக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஓபி, ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஆஸ்பெக்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெசேஜிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். இதெல்லாம் நம்ம போக போக தான் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வெப் லேயர்னு ஒன்று இருக்குது, டேட்டா ஆக்சஸ் லேயர்ஸ்னு ஒன்று இருக்குது. வெப் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ்லெட், வெப் போர்ட்லெட், வெப் சாக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரிஸ் இருக்குது.
டேட்டா ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ஜேடிபிசி லைப்ரரி இருக்குது, ஓஆர்எம் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங், ஜேஎம்எஸ் ஜாவா மெசேஜிங் சர்வீசஸ், டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிஸ், இதெல்லாமே வந்து டேட்டா ஆக்சஸ் அண்ட் இன்டகிரேஷன் லேயர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கோர் கண்டெய்னர். எல்லாமே வந்து அந்த கோர் கண்டெய்னர்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த கோர் கண்டெய்னருக்கு மேலே உங்களுக்கு மல்டிபிள் அதர் கம்போனன்ட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கோர் ஹார்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா அந்த கோர் கண்டெய்னர். அந்த கோர்க்குள்ளே தான் உங்களுக்கு அந்த மல்டிபிள் லைப்ரரிஸ் லைக் பீன்ஸ், கோர், கான்டெக்ஸ்ட், ஸ்பெல் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கோர் கண்டெய்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோர் கண்டெய்னர் என்ன பண்ண போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.